கல்வியையும் அறிவையும் எது வேறுபடுத்துகிறது? கல்வி என்பது கற்பது, அவ்வளவுதான். அறிவு என்பது ஆய்ந்து அறிந்து தீர்மானிப்பது. அந்த ஆய்ந்து அறிந்து தீர்மானிக்கிற மனம்தான் அறிவுடைய மனம். அந்த அறிவுடைய மனம் இருக்கிறது பாருங்கள், அது அறிவின் மனம்தான். அது அந்த மனம் அறிவின் பாதையிலே போகிற போது மனிதன் அறிவின் பாதையிலே போகிறான், மனிதர்களை கொண்டாட ஆரம்பிக்கிறான். உண்மையில் ஒவ்வொருவருக்கும் கொண்டாடுவதற்கு வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் தோழர் விபிஜி சொன்னதோடு உடன்படுவது மட்டுமில்லை, நான் அதை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் அணிந்திருக்கிற இந்த சட்டை என் சொந்த உழைப்பில் நான் சம்பாதித்த சட்டை. இந்தியாவில் இதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பல நாடுகளில் இந்த சிரமம் கிடையாது. இந்தியாவில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் என் சொந்த உழைப்பில் சம்பாதித்த என்று சொல்வதற்கே பயமாக இருக்கிறது. சம்பாதித்த என்று சொல்லுக்கு இப்போது வேறு பொருள் வந்துவிட்டு நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அப்போ நான் இப்போ ரொம்ப கவனமாக யோசித்து என் சொந்த உழைப்பில் நானே ஈட்டிய பொருளில் சம்பாதித்த என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஈட்டிய பொருளில் வாங்கிய சட்டை. ஆனால் இது என்னுடைய தானே? இல்லை. எல்லா சூட்கேஸ்லையும் வீல் வச்சுட்டாங்க சார். எல்லா சூட்கேஸ்லையும் வீல் வச்சுட்டான். எனக்கு கொஞ்ச நாள் அது கவனத்தில் இல்லை. ஒரே ஒரு ஊரில் தான் பார்த்தேன், ஒரு போர்ட்டர் குத்த வச்சுட்டு அந்த வீலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆஹா, எனக்கு வசதி இருப்பதால், எனக்கு செல்வம் இருப்பதால், 4-8 சக்கரங்களோடு உறுப்பி கொண்டிருக்கிற ஒரு பெட்டியோடு ஒரு ஏசி கோச்சில் 7,000 ரூபா 3,000 ரூபாய் வந்தே பாரத்தா, அது வந்தே பாரத்தில், அது போனே பாரத். ஆமாம், வந்தே பாரத்தில் 3,000 ரூபாய் கொடுத்து இறங்கி அவனுக்கு 300 ரூபாய் கொடுப்பதற்கு தயங்கி நீ உருட்டிக்கிட்டு போனா, திருடாமல், பிச்சை எடுக்காமல், பிறர் பொருளை கவராமல், லஞ்சம் வாங்காமல், பொது சொத்தை கொள்ளையடிக்காமல், குத்த வைத்திருக்கிற ஏழை விவசாயியை, ஏழை தொழிலாளியை, சிவப்பு சட்டை போட்டு உங்கள் வருகைக்காக காத்திருக்கிற அந்த எளியவனை கடந்து போய் நீங்கள் எந்த மனதை கொண்டாட போகிறீர்கள்? யாராவது வயதில் மூத்தவர்கள் இருந்தால், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் அதை தள்ளி போடாதீர்கள். அவர்களை விரைந்து சென்று சந்தித்து விடுங்கள். வயதில் மூத்தவர்களையும் குழந்தைகளையும் சந்திப்பதற்கு வெறும் கையோடு போகாதீர்கள். ஒரு எலுமிச்சம்பழமாவது வாங்கி கொண்டு போங்கள், அல்லது உங்கள் புத்தகத்தையாவது கொண்டு போய் கொடுங்கள். எதையோ ஒரு சின்ன எளிய பரிசோடு குழந்தைகளையும் பெரியவர்களையும் பார்ப்பதற்கான தேதிகளை தள்ளி போடாதீர்கள். நான் அப்படி ஒத்தி போட்டு அடுத்த முறை பார்க்கலாம் என்று நம்பி ஒருவரை அடுத்த முறை சந்திக்காமல் இழந்து, அவர் மரணத்திற்காக வருந்தவில்லை, அவருக்கு வயது ஏறிவிட்டது, மரணம் இயற்கை, ஆனால் அவரை சந்திக்க தவறினோம் பாருங்கள். நான் செய்த பிழைக்காக நான் வருந்தினேன், நான் செய்த ஒத்தி போட்டேன் பாருங்கள், அந்த தவறுக்காக நான் கண்ணீர் விட்டேன். அப்படி ஒரு தவறை செய்யாதீர்கள். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நண்பர்களை கொண்டாடுங்கள், பாராட்டுங்கள். சொற்கள் அன்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்று வள்ளுவன் சொல்கிறான் என்றால், எளிய வார்த்தை, நல்ல வார்த்தைகளை வள்ளுவன் கனிக்கு ஒப்பானது என்று சொல்லியிருக்கிறான். கனி என்றால் வெறும் சுவை மட்டும் இல்லை நண்பர்களே. கனி என்றால் வெறும் சுவை மட்டும் இல்லை நண்பர்களே. கனி என்றால் விதை. ஸோ நமக்கு தெரியும் ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னா எவ்வளோ கஷ்டம்னு. முன்னெல்லாம் நமக்கு தெரியாது, இப்போ நமக்கு தெரியும். ஏன்னா டைரக்டர்ஸ் கட்டுன்னு சொல்கிறாங்க, ஷூட்டிங் எடுக்கும்போது படம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், எது ஷூட்டிங் எப்படி இருந்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா டாக்குமெண்ட்ரி மூவிஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஏன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த ஒரு பவரோடு நமக்கு அது பவர் பேக்டாக நமக்கு அது அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. அதுவும் ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அதை வச்சு டாக்குமெண்ட்ரி மூவிஸ்லாம் பண்ணியிருக்கிற ஒருத்தர் அவர் தான் வந்து நம்ம கூட இப்போ பேச போகிறாரு. சமூகத்தில் நடந்த வன்முறைகளாகட்டும், சமூக சிக்கல்களாகட்டும் அவருடைய ஆவண நிகழ்படங்கள் மூலமாக பதிவு செஞ்சவர். ராமையாவின் குடிசை, உண்மையின் போர்க்குரல், வாச்சாத்தி, என்று தனியும், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்த எழுத்தாளர், பேச்சாளர், இயக்குனர் முனைவர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன்.
எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நானே புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய. ஆனால் இவ்வளவு அழகான ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் என் வாழ்நாளில் இன்றைக்குத்தான் பங்கேற்கிறேன். செயற்கையாக குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள் இறுக்கமான மனிதர்களுக்கு நடுவில் இறுக்கமான சூழலில் யார் எப்போது முடிப்பார்கள், யார் எப்போது பேச தொடங்குவார்கள், ஒரே புத்தகத்தில் இருக்கிற ஒரே கவிதையை 7 பேர் எப்படி பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்பது, அதிலும் கடைசியாக பேசுகிறவனுக்கு எதுவும் மிச்சம் இல்லாமல் எல்லாரும் புத்தகத்தை பேசி முடித்ததற்கு பிறகு அதோடு நிற்காமல் பேசுகிற 7 பேரும் அவர் ரொம்ப சிறப்பாக பேசுவார், அவரை போல பேசுவதற்கு யாரும் கிடையாது என்று சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்தி, அதைவிட முக்கியமாக பார்வையாளர்களை அச்சுறுத்தி, அவர் ரொம்ப நீண்ட நேரம் பேசுவார் என்பது மாதிரியான ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி, இப்படி வேணாது நிறைய கொடுங்கனவுகளுக்கோடு கூடிய எல்லாம் அல்ல, ஆகச்சிறந்த புத்தக வெளியீட்டு விழாக்களிலும் பங்கேற்றிருக்கிறோம். தலைசிறந்த புத்தகங்களை பேசும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒரு அரச மரத்தின் அடியில், ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஒரு பைபிள் ட்ரீயின் அடியில் ஒரு புத்தக வெளியிடா என்பதைப் போல இயற்கையோடு இயைந்த ஒரு இன்பமான விழா இதுவரையில் நான் பங்கேற்றதே இல்லை. இயற்கையை கொண்டாடுவதாக எழுதப்பட்ட புத்தகங்கள் கூட ஏசி அறைகளிலே தான் நடந்திருக்கிறது. மனிதர்களை கொண்டாடும் ஒரு புத்தகம் அசலாகவே இயற்கையின் சூழலில் நடக்கிறது. அந்த மரத்தின் கிளைகளில் பூக்களைப் போல மனிதர்களின் முகங்கள் மிதக்கிறது. இந்த புத்தகத்தின் முன்னுரையில் நான் எழுதியிருக்கிறேன். நான் எழுதியதையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்வேன், உன்னிடமிருந்து கற்றுக்கொள்வேன் என்று எழுதியிருக்கிறேன். ஆமாம், வாழ்க்கை என்பதே கற்றுக்கொள்வது தான், கற்றுக் கொடுப்பது தான். 2 தான் வாழ்க்கை. ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் ஒன்று கற்றுக்கொள்கிறீர்கள், இல்லாவிட்டால் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அது அன்பு, காதல், துரோகம். ஆமாம், என்னை ஒருவர் கேட்டார், அவன் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான், நம்பினால் எப்படித்தான் நடக்கும்? நம்பினால் தானே துரோகம் செய்ய முடியும், நம்பாவிட்டால் எப்படி துரோகம் செய்ய முடியும்? நீ நம்பினாய், அவன் துரோகம் செய்தான். ஆமாம், அதனால் அதுவும் கற்றுக்கொள்வது தானே. துரோகத்தை கற்றுக்கொள்கிறோம், நட்பை கற்றுக்கொள்கிறோம், அன்பை கற்றுக்கொள்கிறோம். நான் கற்றுக்கொள்வேன். என் அடுத்த புத்தகத்தை இதுபோல் ஒரு மரத்தடியில் நடத்துவேன். ஆமாம் ஆமாம். எதற்கு அரங்கங்களை தேடி போய் கொண்டே இருக்கிறோம்? இயற்கையை விட சிறந்த நண்பன் உலகத்தில் என்ன இருக்கிறது? அதுவும் அரச மரத்திற்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் பைபிள் ட்ரீ. வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள் பார்கள். ஆமாம், புத்தனுக்கு ஞானம் கிடைத்த அரச மரத்துக்கு பெயர் வைக்கிற போது புத்தனின் பெயரை வைத்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு பைபிள் ட்ரீ என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் ஆச்சரியமாக பாருங்கள், இந்த புத்தகத்தில் திறந்தால் ஒரு பைபிள் வாசகம் இருக்கிறது. முன்னுரை எழுதுவதற்காக எனக்கு சதீஷ் அனுப்பிய தொகுப்பில், அந்த பிடிஎஃப்பில் அது இல்லை. பிறகு அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனம் போல ரகசியமாக திருத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் சேர்த்து அனுப்பியிருந்தால் அதையும் சேர்த்து நான் ஒரு 2 வார்த்தை எழுதியிருப்பேன். ஏனென்றால் பைபிளில் என் மனம் கவர்ந்த வாசகங்களில் ஒன்று அது. அது என்ன? அது உங்களில் எவர் ஒருவர் பாவம் செய்யாதவரோ அவர் அவள் மீது கல்லறியுங்கள் என்பது. அந்த வாசகத்திற்கு பின்னே இருந்த நிகழ்ச்சி உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த அரங்கிற்கு எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் தானே, தெரிந்ததையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் தானே.
முன்னோர்கள் 200 ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு போராடி இருக்காவிட்டால் சுதந்திரம் கிடைத்திருக்காது. ஏன் ஒன்றை திரும்ப திரும்ப பேசுகிறாய் என்று யாராவது கேட்டால் நான் அதைத்தான் சொல்லுவேன். அவர்கள் 200 ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு போராடியதாலே தான் சுதந்திரம் கிடைத்தது. 2000 ஆண்டுகளாக அச்சு எந்திரங்கள் உருவாவதற்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் எழுதியவர்கள் முற்றுவதியதாலே தான் திருக்குறள் இன்னும் கையில் இருக்கிறது. அப்படியானால் 2000 ஆண்டுகளாக நீங்களும் நானும் வாசிக்கிறோமோ இல்லையோ, தமிழர்கள் வாசித்து பத்திரப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே சொல்ல தகுந்ததை, சொல்ல வேண்டியதை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்ல வேண்டும். நான் அப்படி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற செய்திகள் அலை மோதுகின்றன. இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது, பார்க்கிற போது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தன் உடம்பை விற்று பிழைக்கும் அவலமான நிலையை ஒரு பெண் இருக்கிறாள். ஜெயகாந்தன் சொல்லுவார், ஒரு ஊரில் வேசி இருந்தாள் என்று எழுதாதே. ஜெயகாந்தன் சொல்லுவார், ஒரு ஊரில் ஒரு வேசி இருந்தாள் என்று எழுதாதே, அவள் உடலை தின்று அவளுக்கு பணம் கொடுத்த கீழான ஆண்கள் இருந்தார்கள் என்று எழுது என்று ஜெயகாந்தன் சொல்லுவார். அப்படி கீழான ஆண்கள் இருந்த காரணத்தாலே தன்னை விற்று பிழைக்குமாறு நேர்ந்த, தன் வயிற்று பசிக்காக பிறரது உடல் பசியை தீர்த்து வாழ்ந்த ஒரு பெண் அவள். அந்த காலத்து சட்டம் என்ன சொல்கிறது? அகப்பட்ட அவளை பொதுவில் நிறுத்தி கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்பது விதி. அந்த நாளின் சட்டம், அந்த நாளின் தீர்ப்பு. அவள் அகப்பட்டு கொண்டால் விசாரிக்கிறார்கள். அவள் வேசை என்று தீர்மானிக்கப்படுகிறது. வேசை என்று தீர்மானிக்கப்பட்டதும் அவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். கல்லால் எழுந்து கொள்வதற்கு ஊரே கூடி நிற்கிறது. எங்கோ எழுதப்பட்ட ஒரு வேத நூலில் இருக்கிற ஒரு காட்சியாக நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. அந்த காட்சியினுடைய முழுமையை நீங்கள் உணர வேண்டுமானால் சுற்றி கல்லறிய தயாராக இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற வேசியாய் உங்களை நீங்கள் உணர வேண்டும். நான் அதை வாசிக்கிற போது, என்னை விற்று என்னை தின்று எனக்கு பணம் கொடுத்து விட்டு போன ஆண்களால் தண்டிக்கப்பட்டு, அந்த ஆண்களின் நீதிமன்றத்தாலே விசாரிக்கப்பட்டு, அந்த ஆண்களின் நீதிமன்றத்திலேயே குற்றஞ்சாட்டப்பட்டு கல்லெறிந்து கொள்வதாக நிற்கிற ஒரு பேதையாக, உடல் சுமந்து நிற்கிற ஒரு பெண்ணாக நான் நின்றிருக்கிறேன். அப்படி நீங்கள் நின்று பார்க்க வேண்டும். அப்படி நின்று பார்த்தால்தான் உங்கள் வாசிப்பு முழுமை பெறும். மொத்த கூட்டமும் கல்லெறிய நிற்கிறது. இயேசு வருகிறார். என்ன சொல்கிறார்? அவர் 3 மீன் துண்டுகளையும் 5 அப்பங்களையும் வைத்துக் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தவர். அவருடைய எஞ்சிய வாழ்க்கையின் பகுதிகளை பற்றி பைபிள் பேசுகிற போது சொல்கிறது, 3 மீன் துண்டுகளையும் 5 அப்பங்களையும் 3 மீன் துண்டுகளையும் வைத்துக்கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தவர். பார்வையற்றவர்களை தொட்டு பார்க்க செய்தவர். இருக்கிறதா இல்லையா பைபிள்ல? ஆமா. தொழுநோயாளிகளை அவர் தொட்ட மாத்திரத்தில் அவர்கள் புதிதான மேனியோடு நோய் மறைந்து தோற்றமளித்தார்கள். தொழுநோயாளிகளை அவர் பைபிளின் வாசகத்தில் சொல்வதாக இருந்தால் அவர் தொட்டு சொஸ்தப்படுத்தினார் இல்லையா? பார்வையற்றவர்களை பார்க்க வைத்தார். அவர் கடவுளின் குமாரர். அவர் நினைத்திருந்தால் தன் மந்திர சக்தியை, தனக்கு ஏற்கனவே இருந்த ஆற்றலை பயன்படுத்தி அவளை காப்பாற்றியிருக்க முடியும். அந்த கணத்தில் இயேசு என்ன செய்கிறார் என்று யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தை எளிதில் கடந்து போகாதீர்கள். இயேசு தன்னை நம்பவில்லை. இயேசு தன் அதிகாரத்தை நம்பவில்லை. இயேசு தன்னிடமிருந்த மந்திர சக்தியின் வலிமையை நம்பவில்லை. தான் கடவுளின் குமாரன் என்கிற அதிகாரத்தை இயேசு பயன்படுத்தவே இல்லை. மாறாக சுற்றி இருந்தவர்களின் மனசாட்சியை தான் கேள்வி கேட்டார் இயேசு. உங்களில் எவர் ஒருவர் பாவம் செய்யாதவரோ அவர்கள் அவர் மீது கல்லெறியுங்கள் என்று சொன்ன உடனேயே எல்லோரும் கலைந்து போனார்கள் என்பது உண்மையானால், சுற்றி இருந்த அனைவரின் மனமும் என்ன இருக்கிறது? அனைவரின் மனங்களையும் மடைமாற்றி இருக்கிறார் இயேசு. அனைவரின் மனங்களும் மடைமாறியது என்றால் என்ன பொருள் என்றால், இயேசுவின் சொல் அனைவரின் அறிவிலும் ஏறி அனைவரின் புத்தியிலும் உரைத்து நாம் செய்வது தவறு, அவள் குற்றம் செய்தவள் என்று தீர்மானிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. நாம் குற்றமற்றவர்கள் அல்ல.
எனவே அவளை தண்டிக்கும் தகுதியும் தார்மீக உரிமையும் நமக்கு இல்லை என்று புத்தியால் உணர்ந்து மனதால் ஏற்று அந்த மனிதர்கள் மாறிக்கொண்ட அந்த வாசகம் உங்களுக்கு எனக்கும் உணர்த்தும் உண்மை, மனம் வேறு அறிவு வேறு அல்ல. அது மனிதன் உண்டாக்கி கொண்ட பாவரா. மனிதன் அறிவினால் சாதிக்க முடியாத விஷயங்களை அல்லது அறிவினால் மறுக்க முடியாத விஷயங்களை அல்லது அறிவினால் ஏற்க முடியாத விஷயங்களை அல்லது எதையெல்லாம் அறிவு வேண்டாம் என்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதை பயன்படுத்துகிறான். அல்லது எதையெல்லாம் அறிவு ஏற்கிறதோ அதை நிராகரிக்கிறதுக்கு மனிதன் மனதை பயன்படுத்துவான். அவன் நல்ல ஆள் தான்யா, கெட்டிக்காரன் தான்யா, திறமைசாலி தான், எனக்கு பிடிக்கல. ஏன் எனக்கு பிடிக்கல? என்னையும் அவனை பார்த்த உடனே பிடிக்கலையா? அவன் பேர் கூட தெரியாது. இதுக்கு என்ன மனசு சொல்லுதியா? மனசா சொல்லுது? மனசு எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ஆனால் நம்மால் என்ன சொல்லுவான்? இங்கே இருக்குன்னு சொல்லுவான். ஆமாம், மனசு சொல்லுது. மனசு அங்கே இருக்கிறது இதயம். சயின்டிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்க, எந்த சயின்டிஸ்ட்டை வேணால் கேட்டு பாருங்க. இங்கே மனசுன்னு ஒன்று எங்கேயுமே உடம்புல இல்லை. மனது என்பது பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டு தன் செயல்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லது தன் செயல்களை தானே நிகழ்த்திக் கொள்வதற்காகவும் மனிதன் கண்டுபிடித்த அற்புதமான கருவி மனது. விலங்குகளுக்கு மனது இல்லை. ஆமாம், விலங்குகளுக்கு மனது இல்லை. மனசாட்சிப்படி நடப்பதாக விலங்குகள் சொல்வதே இல்லை, மனிதன் தான் சொல்கிறான். அப்ப மனம் என்பது வேறொன்றும் இல்லை, அறிவுதான். தெளிந்த அறிவாக இருந்தால் மனம் தெளிந்த மனம். பாரதியார் கவிதைகளை நீங்கள் வாசித்தால் பாரதியார் அறிவு என்கிற சொல்லை தனிச்சொல்லாக ஒரு இடத்தில் கூட பயன்படுத்த மாட்டார். ஒட்டுமொத்த கவிதையிலும் நீங்கள் தேடி பார்த்தால் அறிவு தனிச்சொல்லாக பாரதி பயன்படுத்த மாட்டார். என்றால் பாரதியாருக்கு தெரியும், தனிச்சொல்லாக பயன்படுத்தினால் அது நல்லறிவா இல்லையா என்ற குழப்பம் வந்துவிடும். எனவே நல்லறிவு, அறிவில் ஒரு தெளிவு, தெளிந்த நல்ல அறிவு என்று ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னும் பின்னும் ஒரு சொல்லை சேர்க்காமல் தனியாக அறிவு என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார். ஏனென்றால் கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி வேறு, அறிவு வேறு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் கண்டுபிடித்திருக்கிறான். இங்கே திருக்குறளை போய் பார்த்தால் கல்வி என்ற ஒரு அதிகாரம், கல்லாமை என்ற ஒரு அதிகாரம், அடுத்த அதிகாரம் என்ன? அறிவுடைமை. அப்படி என்றால் கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வியையும் அறிவையும் எது வேறுபடுத்துகிறது? கல்வி என்பது கற்பது, அவ்வளவுதான். அறிவு என்பது ஆய்ந்து அறிந்து தீர்மானிப்பது. அந்த ஆய்ந்து அறிந்து தீர்மானிக்கிற மனம்தான் அறிவுடைய மனம். அந்த அறிவுடைய மனம் இருக்கிறது பாருங்கள், அது அறிவின் மனம்தான். அது அந்த மனம் அறிவின் பாதையிலே போகிற போது மனிதன் அறிவின் பாதையிலே போகிறான், மனிதர்களை கொண்டாட ஆரம்பிக்கிறான். உண்மையில் ஒவ்வொருவருக்கும் கொண்டாடுவதற்கு வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் தோழர் விபிஜி சொன்னதோடு உடன்படுவது மட்டுமில்லை, நான் அதை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் அணிந்திருக்கிற இந்த சட்டை என் சொந்த உழைப்பில் நான் சம்பாதித்த சட்டை. இந்தியாவில் இதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பல நாடுகளில் இந்த சிரமம் கிடையாது. இந்தியாவில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் என் சொந்த உழைப்பில் சம்பாதித்த என்று சொல்வதற்கே பயமாக இருக்கிறது. சம்பாதித்த என்று சொல்லுக்கு இப்போது வேறு பொருள் வந்துவிட்டு நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அப்போ நான் இப்போ ரொம்ப கவனமாக யோசித்து என் சொந்த உழைப்பில் நானே ஈட்டிய பொருளில், சம்பாதித்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஈட்டிய பொருளில் வாங்கிய சட்டை. ஆனால் இது என்னுடைய தானே? இல்லை. என் சொந்த உழைப்பில் யாரையும் சுரண்டாமல், யார் உழைப்பையும் சுரண்டாமல் என் சொந்த உழைப்பில் நான் வாங்கிய சட்டை இது. ஆனால் இது எனக்கு சொந்தமானது இல்லை. ஏனெனில் இதில் இழையோடும் பருத்தியை உற்பத்தி செய்த விவசாயி யார் என்று எனக்கு தெரியாது. அந்த பருத்தியை நூலாக்கிய தொழிலாளியை எனக்கு தெரியாது. அந்த நூலை ஆடையாக மாற்றிய தொழிலாளியை எனக்கு, உங்களுக்கு தெரியாது. அந்த ஆடைக்கு வண்ணம் கொடுத்த தொழிலாளியை உங்களுக்கு தெரியாது. ரெடிமேடில் வாங்கினா எவன் தச்சான்னு கூட தெரியாது. ஆயத்த ஆடையாக நீங்கள் வாங்கிவிட்டால் யாரை தைத்தார்கள் என்பது கூட
உங்களுக்கு தெரியாது. அப்படியானால் நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் ஈட்டுகிற பொருளில் உங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக போடுகிற ஒரு ஆடையை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு முன்னால் பல 100,000 கைகளின் உழைப்பும் வேர்வையும் இல்லாமல் நீங்கள் மானத்தோடு வாழ முடியாது என்று சொன்னால் நீங்கள் எங்கே தனியாக வாழுகிறீர்கள்? எல்லாம் நான் சம்பாதிச்சது, நிறுத்து. அப்படி ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாம் நான் சம்பாதிச்சது இல்லை உலகத்தில். என் புகழ், என் பெயர், என் செல்வம் எல்லாம் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது. சமூகத்திற்கு நான் எதையோ கொடுத்திருக்கிறேன், சமூகம் எனக்கு திரும்ப கொடுக்கிறது. அது ஒரு கொடுக்கல் வாங்கல். அது நாகரிகமான கொடுக்கல் வாங்கலாக, நாணயமான கொடுக்கல் வாங்கலாக, நேர்மையான கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் இப்படி கம்பீரமாக நின்று பேச முடியும். அவ்வளவுதான். ஒன்றும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. வேறு வழிகளில் சம்பாதித்து இருந்தால் இவ்வளவு கம்பீரமாக எல்லாம் பேசிவிட முடியாது. கொஞ்சம் தயங்கி தான் பேசியாக வேண்டும். இந்த சமூகம் எனக்கு கொடுக்கிறது என்பதை நான் உணராவிட்டால், ஒரு விவசாயியின் கோரிக்கை என் கோரிக்கை என்று நான் உணர்ந்து கொள்ளாவிட்டால், ஒரு தொழிலாளியின் கோரிக்கை என் கோரிக்கை என்று எனக்கு தெரியாவிட்டால், ஒவ்வொரு உழைக்கும் மனிதனின் கோரிக்கையும் என் கோரிக்கை என்று நான் உணர்ந்து கொள்ளாவிட்டால், நான் எவ்வளவு நாகரீகமாக உடை உடுத்தி இருந்தாலும் மனது அளவில் அம்மனமாக இருக்கிறேன் என்று பொருள் என்பதை ஒரு சமூகம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். You may look like a well dressed person. You may look like என்ன வார்த்தை தான். You may look like a well dressed person, but you are nude in thoughts. உங்கள் சிந்தனையால் நீங்கள் அம்மனமாக இருக்கிறீர்கள். அம்மனம் என்பது கூட அழகான வார்த்தை. வேற ஏதாவது தரக்குறைவான வார்த்தையை போட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். ஊரில் சொல்லுவாங்க திட்டங்களுக்கு, பிறர் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. எல்லோருடைய கூட்டு உழைப்பிலே தான் இந்த சமூகம் இயங்குகிறது, வாழுகிறோம். இவர் சொன்னார் இந்த போர்ட்டர்களை பற்றி. நான் போயிருங்கிற எல்லா ரயில் நிலையங்களையும் எனக்கு போர்ட்டர்கள் சொந்தக்காரர்கள். நான் அவளோடு பேரம் பேசியதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனித மனங்களை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் என்பதால் சொல்கிறேன். எல்லா கூட்டத்திலையும் சொல்ல மாட்டேன். அதுக்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். சிறு வியாபாரிகளிடம், ஏழைகளிடத்தில் பேரம் பேசாதீர்கள். ஆமாம், அவர்கள் கேட்பதை விடவும் கூட ₹1 சேர்த்து கொடுங்கள். உங்கள் செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. இன்னும் சொல்கிறேன், உங்கள் செல்வமும் உங்கள் அன்பும் உங்கள் அழகும் பெருகிவிடும். அவன் போகும்போது நல்லா இரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. அந்த கணத்தை விடவும் நீங்கள் கொண்டாடப்படுகிற தருணம் ஒன்று இல்லை. எல்லா சூட்கேஸ்லையும் வீல் வச்சுட்டாங்க சார். எல்லா சூட்கேஸ்லையும் வீல் வச்சுட்டான். எனக்கு கொஞ்ச நாள் அது கவனத்தில் இல்லை. ஒரே ஒரு ஊரில் தான் பார்த்தேன், ஒரு போர்ட்டர் குத்த வச்சுட்டு அந்த வீலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆஹா, எனக்கு வசதி இருப்பதால், எனக்கு செல்வம் இருப்பதால், 4-8 சக்கரங்களோடு உரிப்பு கொண்டிருக்கிற ஒரு பெட்டியோடு ஒரு ஏசி கோச்சில் ₹7,000 ₹3,000 வந்தே பாரதா, அது வந்தே பாரத்தில் போனே பாரத். ஆமாம், வந்தே பாரத்தில் ₹3,000 கொடுத்து இறங்கி அவனுக்கு ₹300 கொடுப்பதற்கு தயங்கி நீ உருட்டிக்கிட்டு போனா, திருடாமல், பிச்சை எடுக்காமல், பிறர் பொருளை கவராமல், லஞ்சம் வாங்காமல், பொது சொத்தை கொள்ளையடிக்காமல் குத்த வைத்திருக்கிற ஏழை விவசாயியை, ஏழை தொழிலாளியை, சிவப்பு சட்டை போட்டு உங்கள் வருகைக்காக காத்திருக்கிற அந்த எளியவனை கடந்து போய் நீங்கள் எந்த மனதை கொண்டாட போகிறீர்கள்? எந்த மனதை கொண்டாட போகிறீர்கள்? அவர்கள் தான் ஒன்றும் இல்லை. நான் மதுரை இன்னொரு விஷயம் நடக்கும் மதுரையில். அப்போ ரிக்ஷா உண்டு மதுரையில், சைக்கிள் ரிக்ஷா. நான் உண்மையில் கற்றுக்கொள்வேன். நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன். நான் சந்தித்த இப்படியான அபூர்வமான மனிதர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும். நான் ரயிலில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார், வாங்கி கொண்டு வந்து வாசலுக்கு வச்சிருவார். நான் அங்கிருந்து வழக்கமாக தங்குகிற விடுதிக்கு நடந்து போகிற தூரம் தான், நடந்து போய்விட முடியும். ஆனால் ஒரு ரிக்ஷாக்காரர் வருவார். ஆமாம், முதன்முறையாக எனக்கு வண்டி ஓட்ட வர்றார். வயதானவர், வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, முகமெல்லாம் நல்ல கருப்பில் இந்த மூடி போட்டு ஊற்றின தோசை எப்படி இருக்கும் அது மாதிரி அம்மத்தெலும்பு. ஆமாம், மூடி போட்டு தோசை எப்படி இருக்கும், அதுவே கருகி போட்டால் எப்படி இருக்கும்
அது மாதிரி முகமெல்லாம் அம்மா தழும்பு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, மெலிஞ்ச தேகம். அது ரிக்ஷாவில் முக்கால் கூட இல்லை அவர். ஆமாம் சார் அப்படின்றார். சரி ஏறுவோம்னு சூட்கேஸை வச்சுட்டு நான் ஏறிட்டேன். சூட்கேஸ் 4 கிலோ தான் இருக்கும். நான் அப்படியா ஏறுன்னா அவரால் ஓட்ட முடியல. அவர் திணறார். அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் மேடு. நான் கீழே இறங்கிட்டேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த இடம் கொஞ்சம் மேடு. நான் இறங்கிட்டேன். இறங்கினோடனே அவர் பதறாரு, உட்காருங்க அப்படிங்கிறார். ஓட்ட நான் ஓட்டிடுவேன். அவர் போங்க, நான் தங்குற விடுதி பேர் சொல்லி நேராக அங்கே போயிருங்க. நீங்கள் நான் நடந்து வரேன் போங்க அப்படின்னாரு. இல்லை நான் நீங்கள் போங்க, முன்னால் போங்க, நான் வர்றேன் அப்படின்னு. நெசமாக தான் சொல்கிறீங்களா? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா நம்மால் போட்டுக்கிட்ட பொட்டியை கொடுத்துட்டு போட்டியோட வேகமாக ஓடி வருவான். பார்த்துருக்கீங்களா? பொட்டி போயிடுமோ அப்படின்னு போனால் போகுது. நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ரூம் பூட்ட மாட்டேன், எப்போவுமே பூட்ட மாட்டேன். என் ஹாஸ்டல்லே என் ரூம் மட்டும் தான் திறந்துருக்கும் எப்போவுமே. எங்கள் வார்டன் கூப்பிட்டு கேட்பார், ஏதாவது காணா போச்சுன்னு வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்க. அவர் இப்படி தான் பேசுவார், டவுசரை கழட்டிட்டு அடிப்பேன் அப்படின்வார். நான் சொல்லுவேன், கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன் சார். ஏன் அப்படின்னாரு. நான் வெளியே போனது பிறகு ரூமில் காணா போகிறதுக்கு என்ன சார் இருக்கு? எங்கள் ரூம்லேயே விலையுயர்ந்த பொருள் நான் தான் சார். நான் வெளியே போனது பிறகு எங்கள் ரூமில் காணா போகிறதுக்கு என்ன இருக்குன்னு எங்கள் வார்டன் இப்படி பார்த்தார். நீ பெரிய ஆளத்தான் வருவேன் அப்படின்னு. வாக்கு பறிக்கிறதோ என்னமோ தெரியும். அவ்வளவுதான். நம்மளை விட விலை உயர்ந்தது இந்த உலகத்தில், நம்மையும் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை விடவும் விலை உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? அன்பு தானே. அந்த ஆள்கிட்ட நீங்கள் போங்கட்டேன். அவர் ரொம்ப தயக்கம். அவர் நான் மிரட்டிட்டேன், போங்க நீங்கள் போங்க, நான் வர்றேன் அப்படின்னு. அப்புறம் சட்டுன்னு தோணுச்சு, நாம் நேராக போக மாட்டோமே. வெளியில் சபரிஸில் ஒரு டீ குடிச்சிட்டு சிகரெட்டு குடிச்சு தானே போகும். டீ குடிக்கிறீரா அப்படின்னா அது ஒருமை கிடையாது எங்கள் ஊரில். அது ரொம்ப மரியாதை. என்ன டீ குடிக்கிறீரா அப்போ நான் கேட்டேன், குடிக்க. சபரிஸில் போய் நில்லு வாரேன். சபரிஸில் போய் நின்றுட்டார். சூட்கேஸ் போயிடுச்சு. நான் சபரிஸ் டீ கடைக்கு போகிறேன். என்ன வேணும்? டீ தான். டீ 2 பேரும் முடித்தோம். சிகரெட்டு குடிப்பேன், ஆனால் இப்போ வேணாம். இன்னைக்கு விரதமா, சனிக்கிழமையா அப்படின்னு. சே அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு முன்னால் என் முன்னால் தான் குடிக்கணும். இந்த சிகரெட்டு குடிச்சு நான் அந்த சைக்கிள் சார் உட்காந்துக்கிட்டேன். ஆமாம், அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டார். அவர் தீப்பெட்டியை வாங்கி 2 பேரும் சிகரெட்டு குடிச்சிட்டு, இந்த கேட்குறவங்க சிகரெட்டு குடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கக்கூடாது. ஆமாம், 2 பேரும் சிகரெட்டு குடிச்சு முடிச்சோம். பேப்பர் வாங்கணும், நீங்கள் போங்க அப்படின்னு. அப்படியா, சரி போயிட்டார். இந்த ஹோட்டல் வாசலில் போய் நிற்கிறார். நான் போனேன் முதல் சந்திப்பில். ஆமாம், போனேன். இறங்கினோடனே ஹோட்டலில் ரூம் ரெஜிஸ்டர் பண்ணி வெளியில் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அந்த விடுதிக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முடியல தூரத்துக்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம். நான் ஒரு 100 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு, எவ்வளவு? ஏன்னா எப்போவுமே இந்த சிறிய எளிய கூட்டத்திலும் தகுதியற்ற பேராசைக்காரர்கள் இருப்பார்கள். அது ரொம்ப முக்கியம். அவர்களை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், அவன் அப்புறம் போன பிறகு சொல்லுவான், ஒரு கேணையை வந்தேன் மெட்ராஸ்லேருந்து வந்து ஆள் வளர்த்தியாக தான் இருக்கான், ஆனால் உயரத்தில் பாதி கூட அறிவு இல்லை. இந்த இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு 20 ரூபா கேட்டால் 200 ரூபாயை கொடுத்துட்டு போகிறேன். அவன் பாவ ஆத்தா எப்போ பெத்தான்னு தெரியல அப்படின்னு நமக்கு பின்னால் வந்து துப்பிடவும் கூடாது. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டேன். வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் வேணாம்? நீ தானே ஓட்டிட்டு வந்தீங்க, எதுக்கு இப்போ வேணாங்கிறீரு? வேணாம், காசு வேணாம். யோ இன்னையா காசுக்கு தானே வண்டி ஓட்டுறீரு, அப்புறம் காசு வேணாங்கிறீர். என்னை நம்பி நீங்கள் பொட்டியை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு மேலே எதுக்கு காசு? அது வேற, காசு வேற.
இல்லை இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இது போதும், பேசாம வரும் அப்படின்னு சட்டையில் 100 ரூபாய் வச்சுட்டு எனக்கு அழுகு வந்துச்சு. நான் போயிட்டேன் உள்ள, அவரும் போயிட்டார். இது முதல் சந்திப்பு. 2வது சந்திப்பு சில மாதங்களுக்கு பிறகு நடக்குது. அப்படி என்ன நம்ப முடியாத ஆளா நீர், என்னை நம்பி பொட்டியை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன நீ நம்ப முடியாத ஆளா? நான் 2 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவேன், 2 ஆயுள் தண்டனை, ஜெயிலில் இருக்கேன், ஜெயிலில் இருந்தேன். என்னை நம்பி ஒரு பொருளை இந்த 40 வருஷத்தில் எவனும் கொடுத்ததில்லை. ஆமாம், எனக்கு தெரியாது. ஆமாம். அப்புறம் விசாரிச்சா பிள்ளைகள் எல்லாம் விலகி போய்விட்டார்கள். உடன் இருப்பது மனைவி மட்டும்தான். நான் சொன்னேன் உங்களை பற்றி. யார்கிட்ட? அவகிட்ட தான், என் பொண்டாட்டிக்கிட்ட. என் பேரே உங்களுக்கு தெரியாது, என்ன சொன்னீங்க? இதான் ரொம்ப முக்கியம். என் பேரே உங்களுக்கு தெரியாது, என்ன சொன்னீங்க? நல்ல மனுஷங்களை பற்றி சொல்கிறதுக்கு பேர் எதுக்கு? இன்னொன்று தெரியுமா, நீங்கள் அன்றைக்கி காசு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பிறகு அன்றைக்கி ஓட்டலை, அன்றைக்கி 100 ரூபாயே போதும் போயிட்டேன். அதே மாதிரி இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா நான், அவளுக்கு தெரியும், நான் காலையிலே திரும்ப போயிட்டேன்னா என்ன உங்கள் மெட்ராஸ்கார ஐயா வந்தாராக்கும் அப்படின்னு கேட்பா. என்னமோ அவளுக்காகத்தான் வண்டி ஓட்டுறேன். ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவள் மட்டும் இன்றைக்கி என் கூட இருக்கா. நான் அவளுக்கு உழைச்சி போகிறேன், சம்பாரிச்சு போடுறேன். ஒரு நாளைக்கு மழையாக போயிடும், ஒரு நாளைக்கு வெயிலாக போயிடும், ஒரு நாளைக்கு ஒரு பழப்பும் இருக்காது, என்னமும் இருக்காது. ஆனால் நான் தந்த காசில் மிச்சம் வச்சுக்கிட்டு எனக்கு ஆக்கி போடுறா. இந்த பாருங்க, இப்படி உடுப்பு, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, எல்லாம் அவதான் அப்படின்னார். இது பல ஆண்டுகள், நான் இதை ஒரு சின்ன கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். ஆமாம், பல ஆண்டுகள். அவர் பேர் திருக்கண்ணன். பல ஆண்டுகள் எனக்கும் அவருக்கும் அந்த உறவு நீடித்தது. உங்களுடைய மனதை கொண்டாடுவதா, திருக்கண்ணனுடைய மனதை கொண்டாடுவதா? உங்களை கொண்டாட வேண்டும். என்னை குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாலும் ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்கல்ல. சில ஆண்டுகள் இந்த நட்பும் உறவும் தொடர்கிறது. எதுவும் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. நேராக வரும், பொட்டி போயிடும், சபரிசில் போய் நிற்கும், டீ குடிப்போம், சீரட்டு குடிப்போம், இன்னும் கொண்டாந்து இறக்கி விடுவார், நான் என்ன கொடுக்குறேனோ அதை வாங்கிக்குவார், போயிடுவார். இது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு முறை போனேன், ஐயா இல்லை. ஆமாம், அதே ரிக்ஷா இருந்தது, வேறொருவர் ஓட்டி கொண்டு வந்தார். அவர்கிட்ட போய் எங்கள் திருடந்தேவர் எங்கே அப்படின்னு கேட்டேன். ஐயா காலமாயிட்டாக என்று சொன்னார். ஓ, இறந்துட்டாங்களா? சரி. அம்மா, வீட்டம்மா? இப்போ என் கவலை அவர் இல்லை. ஆமாம், இல்லை, அம்மா செத்து 2வது வாரம் ஐயா இறந்து போனாங்க. ஆமாம், அம்மா செத்துச்சு, 2 வாரம் வண்டியை ஓட்டலை, இறந்துட்டாங்க அப்படின்னா. நான் அன்றைக்கு சைக்கிள் ஆஃபீஸ் போகவில்லை, நடந்து தான் என் அறைக்கு போனேன். அப்படி சந்தித்த ஒரு மகதான் இது போல வியர்வையும் கண்ணீரும் ஈரமும் ததும்பிய நூற்றுக்கணக்கான மனிதர்களை என் வாழ்நாளில் சந்தித்திருக்கு. ஆனால் நூற்றுக்கணக்கான மனிதர்களை நான் சொன்னேன்னா இன்னைக்கு பூரா நம்ம பேசிட்டு இருக்கலாம், அவ்வளோ இருக்கு. ஆனால் அதெல்லாம் அனுபவித்த பார்த்த எனக்கு அவர்களை ஓவியமாக்கி விட வேண்டும் என்று தோன்றவில்லை. அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பை எழுதி வைத்து ஒரு புத்தகமாக போட வேண்டும் என்று தோன்றவில்லை. அது ஒருவனுக்கு தோன்றியது பாருங்கள். அதனால்தான் இந்த முன்னுரையில் எழுதினேன், நான் கற்றுக்கொள்வேன். குருவே நாம. ஆம், நாம் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஃபோனில் கூப்பிடுவான். ஆமாம், உனக்கு குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் என் குரல் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஒரு தகர டப்பாவை தார் ரோட்டில் போட்டு இழுக்கிற குரல் என் குரல் எனக்கு தெரியும். ஆனால் வசீகரமான குரல் அவன் குரல்.
நான் ஊர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். பெரும் செல்வந்தர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சி முடிந்த பிறகு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். நான் தங்கியிருந்த விடுதியும் கூட மிகப்பெரிய பணக்கார விடுதி. என்ன 4 ஸ்டாரா 5 ஸ்டாரா? ஆமாம், ஏதோ 5 நட்சத்திரம் போல ஒரு விடுதி. நான் அவைகளை குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு எதிரான பொருளில் சொல்லவில்லை. அன்றைக்கு அவர்கள் அதை செய்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் அன்பை, தங்கள் செல்வத்தை வெளிப்படுத்துவதற்கு அதை காட்டுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு இவன் வந்திருந்தான், அவன் வந்திருந்தான், இன்னொருத்தன் பிரேம் வந்திருந்தான், சுந்தரன் வந்திருந்தார், ஓவியர், ஈரோட்டில் கோட்டோவியங்களால் புகழ்பெற்ற என் நண்பர் சுந்தரன் வந்திருந்தார். நான் அறையை காலி செய்துவிட்டு நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு தோட்டத்திற்கு போனோம். என்னை நிகழ்ச்சிக்கு அழைத்தவர்களுக்கு ரொம்ப வருத்தம். என்னை ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த அவங்களோட தானே, அவங்களுக்கு அவங்க தான், அவங்களோட தானே என்றார். ஆம், இவ்வளவு வசதி, இவ்வளவு ஏற்பாடு செய்து வைத்து இன்றெல்லாம் உங்களோடு பேசி கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஏன் அதை நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் இடத்துல பணிவாக சொன்னேன், நான் நிராகரிக்கவில்லை. இன்றைக்கு இரவெல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும், பேசலாம் என்பதை நீங்கள் எனக்கு முன்னதாக சொல்லவில்லை. எனக்கு முன்னதாக சொல்லவில்லை. சொல்லி இருந்தால், நான் ஒப்புக்கொண்டிருந்தால் மீற மாட்டேன். இரவு இப்படி ஒரு ஏற்பாடு இருப்பதை நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு என்னை அழைக்கிறார்கள். இவ்வளவு பலகாரங்கள், இவ்வளவு விஷயங்கள், எல்லாவற்றையும் விடவும் அந்த கூட்டம்தான் உங்களுக்கு முக்கியமா என்று தனியாக அழைத்து போய் கேட்டார். நான் சொன்னேன், இந்த கேள்வியே எனக்கு ஏற்புடைய கேள்வி அல்ல. நீங்களும் முக்கியமானவர்கள், அவரும் முக்கியமானவர்கள். ஆனால் முன்கூட்டி சந்திப்பதற்கான திட்டமிடுதலை அவர்கள் செய்தார்கள், நீங்கள் செய்ய தவறவில்லை. நீங்கள் கூட்டத்திற்கு அழைத்தீர்களே தவிர இரவு நாம் ஒன்றாக கூடி பேசி திரியலாம் என்று நீங்கள் சொல்லவில்லை. அவர்கள் அழைத்தார்கள், நான் போகிறேன். ஒரு சிறிய தோட்டத்திற்கு, காற்றோட்டமே இல்லாத ஒரு தோட்டத்திற்கு. ஆனால் அன்றைக்கு பௌர்ணமி நிலவு நினைவு இருக்கிறதா? அந்த நிலவில், அந்த இரவில் தரையில் அமர்ந்து நாங்கள் பேச ஆரம்பித்து இரவெல்லாம் நிலவுக்கு துணையாக இருந்து, அது வானில் தனியாகத்தானே போகிறது. ஆமாம், அதுவும் ஒரு பெண் இல்லையா? நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை என்று பாரதாசன் பாடிய பிறகு அது பெண் தானே. தன்னந்தனியாக போகிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் இரவெல்லாம் துணை இருந்து, அவள் போய் பத்திரமாக சேர்ந்த பிறகு காலையில் ஒளி பிறந்து சூரியன் வருகிற வரையில் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்த ஒரு இரவை பற்றி இந்த புத்தகத்தில் அவன் எழுதியிருக்கிறான் என்றால், அந்த இரவுதான் மனங்களை கொண்டாடும் இரவு. நான் இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், 2-3 செய்திகள் சொல்கிறேன். யாராவது வயதில் மூத்தவர்கள் இருந்தால், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் அதை தள்ளி போடாதீர்கள். அவர்களை விரைந்து சென்று சந்தித்து விடுங்கள். வயதில் மூத்தவர்களையும் குழந்தைகளையும் சந்திப்பதற்கு வெறும் கையோடு போகாதீர்கள். ஒரு எலுமிச்சம்பழமாவது வாங்கி கொண்டு போங்கள், அல்லது உங்கள் புத்தகத்தையாவது கொண்டு போய் கொடுங்கள். எதையோ ஒரு சின்ன எளிய பரிசோடு குழந்தைகளையும் பெரியவர்களையும் பார்ப்பதற்கான தேதிகளை தள்ளி போடாதீர்கள். நான் அப்படி ஒத்தி போட்டு அடுத்த முறை பார்க்கலாம் என்று நம்பி ஒருவரை அடுத்த முறை சந்திக்காமல் இழந்து, அவர் மரணத்திற்காக வருந்தவில்லை, அவருக்கு வயது ஏறிவிட்டது, மரணம் இயற்கை. ஆனால் அவரை சந்திக்க தவறினோம் பாருங்கள். நான் செய்த பிழைக்காக நான் வருந்தினேன், நான் செய்த ஒத்தி போட்டேன் பாருங்கள், அந்த தவறுக்காக நான் கண்ணீர் விட்டேன். அப்படி ஒரு தவறை செய்யாதீர்கள். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நண்பர்களை கொண்டாடுங்கள், பாராட்டுங்கள். சொற்கள் அன்றி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்று வள்ளுவன் சொல்கிறான் என்றால், எளிய வார்த்தை, நல்ல வார்த்தைகளை வள்ளுவன் கனிக்கு ஒப்பானது என்று சொல்லியிருக்கிறான். கனி என்றால் வெறும் சுவை மட்டும் இல்லை நண்பர்களே. கனி என்றால் வெறும் சுவை மட்டும் இல்லை நண்பர்களே. கனி என்றால் விதை இல்லையா?
விதை. ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வரும். ஒரு மரத்தில் எத்தனை விதைகள் வரும் யாருக்கு தெரியும்? முடியட்டும். நன்றி. இந்த புத்தகத்தை நான் இப்போ எனக்கு நிறைவாக சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை கிடைத்து விட்டது. அது இந்த தொழுகையின் குரலிலே இருந்து கிடைத்தது. இந்த புத்தகம் மதங்களை கடந்த புத்தகம். இந்த புத்தகம் சாதிகளை கடந்த புத்தகம். இந்த புத்தகம் எல்லை கடந்த புத்தகம். இந்த புத்தகம் பிரதேச மனப்பான்மையை கடந்த புத்தகம். எங்கள் ஊருக்காரன், எங்கள் தெரு அதெல்லாம் இல்லாமல் இந்த உலகெங்கிலும் இந்த நாடெங்கிலும் தான் பயணம் செய்த போது பார்த்த எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக மட்டும் பார்த்த புத்தகம். மனங்களை கொண்டாடுவது என்பது அதுதான். அந்த விதத்தில் இன்றைக்கு இந்தியாவில் சாதி பெருமை பேசுகிறவர்கள் பெருகிய ஒரு காலத்தில், மத பகைமையை திட்டமிட்டு வளர்க்கும் ஒரு காலத்தில், இதோ தொழுகைக்கான அழைப்பின் குரலை கூட நெறித்துவிட தயாராக நெறித்துவிட்ட ஒரு மதவெறி சூழல் இருக்கிற ஒரு காலத்தில், மதங்களை தாண்டி ஜாதிகளை தாண்டி ஏன் எல்லைகளை தாண்டி மனிதர்களை நேசிக்கும் பண்பை நாம் உருவாக்க வேண்டும். சொற்களை மனிதர்களிடத்தில் பேச வேண்டும். மனிதர்களை பாராட்டுங்கள், கொண்டாடுங்கள். உங்கள் அறிவு கூட, உங்கள் புத்தகத்தை விட, உங்கள் செல்வத்தை விட, உங்கள் திறமையை விட, உங்கள் சமூக பணியை விட, நீங்கள் விரும்பி கேட்கிற இசையை விட, நான் கூட்டம் ஆரம்பிக்கிற போது தம்பி இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு வாசிக்க பிடிக்கும், எனக்கு இசை பிடிக்கும். நான் கேட்கிறேனோ இல்லையோ என் அறையில் இசை அது என்னோடு பயணித்து கொண்டே இருக்கும். சமயங்களில் ஏதாவது ஒரு பாட்டு அதிகாலை நேரத்தில் என் தோளில் ஏறி அமர்ந்து கொண்டு விடும். வேதாளம் மாதிரி அன்றைக்கு பூராவிலும் அது என்னை விட்டு போகாமல் என்னிடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும். பொது நிகழ்ச்சியில் கூட மேடையில் அமர்ந்து கையை இப்படி வைத்து கொண்டு, ஆமாம், நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என்று காலையில் ஏறிய பாடு மறுநாள் அடுத்த பாடல் வருகிற வரை நம்மோடு இருக்கும். நாம் கேட்கிற இசை, நாம் பார்க்கிற உணவு, நாம் சாப்பிடுகிற உணவு, நாம் பார்க்கிற மனிதர்கள், இந்த உலகம் எல்லாவற்றையும் கொண்டாடுவதற்கு அடிப்படையாக உங்களுக்கு தேவைப்படுவது
அடிப்படையில் உங்கள் மனம் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதற்கு ஒரு சின்ன கதை இருக்கிறது. எல்லா துன்பங்களையும் கடப்பதற்கான ஒரு வழி அது. சின்ன கதை தான், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சின்ன கதை தான். ஒரு அரசன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான், மிகுந்த செல்வத்தோடு இருந்தான். நான் பல கூட்டங்களில் இதை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் யூடியூப்லேயே கூட இதை கேட்டிருப்பீர்கள். அதனால் என்ன, திரும்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்லதை திரும்ப கேளுங்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான், செல்வத்தோடு இருந்தான், அழகான மனைவி, அறிவான அமைச்சன், மிகச்சிறந்த மகன், நல்லாட்சி, நல்ல மக்கள், உற்சாகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அரசன். ஒரு நாள் குதிரை ஏற்றத்திற்காக போன மகன் தற்செயலாக பழக்கப்படாத புதிய குதிரையின் மீது ஏறியதில் கீழே விழுந்து இறந்து போனான். ஒரே மகனின் மரணத்தில் இருந்து மீள முடியாமல் அந்த அரசன் தவித்த போது, மகனின் மரணத்தில் இருந்து மீள முடியாத அவனது மனைவி மகன் இறந்த 10வது நாளில் இறந்து போனாள். தாயால் அந்த வரிசை தப்பிய மரணத்தை சகித்து கொள்ள முடியவில்லை. இப்போ மனைவியும் இறந்து போனாள், மகனும் இறந்து போனான். என்ன செய்வது என்று அரசன் தவித்துக் கொண்டிருந்த போது பாம்பு தீண்டி அமைச்சன் இறந்து போனான். தொடர்ந்து வந்த மரணங்கள் வெறும் மரணங்கள் அல்ல, எல்லாம் வரிசை தப்பிய மரணங்கள். மரணம் ஒருபோதும் துன்பமானது அல்ல. எந்த குடும்பத்திலும் வரிசை தவறாமல் வந்தால் அந்த மரணம் துன்பமானது அல்ல. மூத்தோர்கள் இருக்க இளையோர்கள் போவதற்கு பாருங்கள், அந்த வரிசை தப்பிய மரணம் தான் துயரமானது. அரசனுக்கு நேர்ந்த 3 மரணங்களும் வரிசை தப்பிய மரணங்கள். அரசன் நிலை குலைந்து போனான். எந்த வேலைகளையும் செய்யவில்லை. புதிதாக வந்த அமைச்சனுக்கு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அரசனை மீண்டும் எப்படி ஆற்றுப்படுத்துவது, அரசனை மீண்டும் எப்படி செயல்படுத்த வைப்பது என்று திணறிக்கொண்டே இருந்தான் அமைச்சன். அப்போ நண்பர்கள், அரசனுக்கு நெருக்கமான, அமைச்சருக்கு நண்பமான நண்பர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசிரியர், ஒரு குரு காட்டில் வந்திருக்கிறார் பக்கத்திலேயே. அவரை போய் பார்த்தால் நல் வார்த்தைகள் சொல்லுகிறார், மனிதர்களை ஆற்றுப்படுத்துகிறார், அவரை பார்த்தாலேயே சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்கிறார்கள். நாம் போய் பார்க்கலாம் என்று அமைச்சன் அரசனை கூப்பிட்டான். மிகுந்த கசப்போடு, சம்மதமே இல்லாமல், அரை மனதோடு ஒப்புக்கொண்டு அரசன் அவரை பார்க்க போனான். அந்த ஆசிரியர் வரவேற்றார் குரு. என்ன என்று கேட்டார். நடந்தது எல்லாம் அரசன் ஒவ்வொன்றாக சொன்னான். தொடர் மரணங்கள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லை, எல்லாம் மறண்டு போய் கிடக்கிறது. நான் அரசனாக இருக்கக்கூட விரும்பவில்லை, உங்களைப் போல ஒரு துறவி ஆகிவிடலாமா என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை, உன் மக்கள் உன்னை நேசிக்கிறார்கள், உனக்கு கடமைகள் இருக்கிறது, நீ அரசனாகவே இரு. என் துன்பத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? ஒன்றுமில்லை, பதற்றப்படாதே, அரண்மனைக்கு போய் ஒரு கையளவு உப்பு கொண்டு வா என்று சொன்னான் அந்த ஆசிரியர். துறவி சொன்னார். அரசன் யாரெங்கே என்றான். துறவி சொன்னார், துன்பம் உனக்கா அவனுக்கா? அரசன் சொன்னான், எனக்குத்தான், நீ போய் கொண்டு வா. அரசன் அரண்மனைக்கு போய் ஒரு கையளவு உப்பு கொண்டு வந்தான். கொண்டு வந்த உப்பை தன் பக்கத்தில் இருந்த ஒரு சொம்பு குவளை நிறைய இருந்த தண்ணீரில் அந்த துறவி போட சொன்னார். அரசன் கொண்டு வந்த உப்பை, கை நிறைய கொண்டு வந்த உப்பை அந்த குவளையில் போட்டான். 10-15 நிமிடங்கள் காத்திருந்தார்கள். உப்பு முழுவதும் கரைந்து விட்டது. துறவி சொன்னார், இதை குடி. அரசன் சொன்னான், இதை எப்படி குடிப்பது? சுவைத்து பார். கொஞ்சம் எடுத்து ஒரு வாய் குடித்தான் அரசன். கரிக்கிறது என்று கீழே வைத்து விட்டான். சரி சரி சரி, அது அப்படித்தான் இருக்கும், வைத்து விடு. இன்னொரு கை உப்பு கொண்டு வா. அரசன் கேட்டான், இது என்ன விளையாட்டு? மறுமுறையுமா? மறுமுறையும் தான், போ. மறுமுறையும் அரசன் வேறு வழி இல்லாமல் போனான். ஒரு கை நிறைய உப்பு கொண்டு வந்தான். இந்த முறை துறவி அவனை பக்கத்தில் இருந்த ஒரு குளத்துக்கு அழைத்து போனார். தெளிந்த தண்ணீர் இருந்த ஒரு குளம். குளத்தின் அடிப்பகுதி தெரிகிற அளவுக்கு தூய்மையாக இருந்தது. அப்படி குளங்கள் இருந்தது என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி தூய்மையான ஒரு குளம் இருந்தது. துறவி சொன்னார், அந்த உப்பை இப்போது அந்த குளத்தில் போடு என்றார். உப்பை துறவி சொன்னபடி குளத்தில் போட்டான். எல்லோரும் பார்க்க பார்க்க உப்பு தண்ணீரில் ஆடி இறங்கி எங்கே போனது? குளத்தின் தரை மட்டத்திற்கு போனது. இப்போதும் ஒரு 20 நிமிடம் காத்திருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் உப்பு விழுந்த தடயமே இல்லை. உப்பு முழுவதுமாக கரைந்து விட்டது.
துறவி சொன்னார், இப்போது தண்ணீரை குடி. அரசன் சொன்னான், எனக்கு தெரியும், இப்போது கரிக்காது. ஆம், துன்பம் ஒன்றுதான், துன்பத்தின் அளவு ஒன்றுதான், அது எப்போதும் கைகளவு உப்புத்தான். நீ கோழையில் போட்டால் கரிக்கும், குளத்தில் போட்டால் கரிக்காது. இவ்வளவுதான். உன் மனம் குவளை போல சிறியதாக இருந்தால் சிறிய துன்பமும் உன்னை கரிக்கும். உன் மனம் குளம்போல பெரிதாக இருந்தால் எந்த துன்பத்தையும் முன்னால் உண்டு செமித்து கடந்து வந்து விட முடியும். நான் இதை உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், சதீஷுக்கும் சொல்கிறேன். மனம் குளம்போல இருக்க வேண்டும். மனம் குளம்போல இருந்தால் துன்பங்களை கடந்த ஒரு மகிழ்ச்சியை மனம் எப்போதும் தக்க வைத்திருக்கும். நமக்குள் ஒரு மன வளர்ச்சி, இன்னொரு ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் த இன்னர் ஹாப்பினஸ், த இன்னர் ஹாப்பினஸ், அதை நீங்கள் பத்திரமாக வைத்து கொண்டால், அதை காப்பாற்றி கொண்டால் பிறரை கொண்டாடும் மனம் வரும். பிறரால் கொண்டாடப்படும் மனிதர்களாக மாறுவீர்கள். நீங்கள் என் உரையை கேட்டீர்கள், நானும் உங்களை கேட்டேன். நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் மெய்ப்பாடுகளை நான் பார்த்தேன் என்று நினைக்காதீர்கள். நான் பேசிய இந்த 40 நிமிடமும் நான் பேசியதை நீங்கள் கேட்டது போலவே நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதையும் என்னோடு பேசியதையும் நான் கேட்டிருக்கிறேன். நான் உங்களை கொண்டாடுகிறேன், நீங்கள் என்னை கொண்டாடுகிறீர்கள். நான் கேட்கிறேன், எஞ்சிய வாழ்நாளில் நாம் ஒருவரை கொண்டாடுவதை தவிர வேறு என்ன செய்துவிடப் போகிறோம்? செய்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? இருக்கிற போதே கொண்டாடி விடலாம், பேசி விடலாம். யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் சிறிய சிறிய புத்தகங்களை எழுதுங்கள். உங்கள் தந்தை உங்களை உருவாக்கி இருந்தால் அவரை பற்றி எழுதுங்கள். புத்தகம் என்றால் அது 300 பக்கம் 500 பக்கம் என்று நினைக்காதீர்கள். நம்ம 300 பக்கம் 500 பக்கமாக ஒரு புத்தகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கதை என்றால் 500 கதை எழுத வேண்டும் என்று நினைக்காதீர்கள். 20 கதை எழுதிய மௌனி இன்னும் அழியாத இடத்தில் தமிழ் சிறுகதை உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். 20 பக்கங்களுக்கு 30 பக்கங்களுக்கு அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி, உங்களை பாதித்த ஒரு மனிதரை பற்றி, நீங்கள் சந்தித்த அபூர்வமான ஒரு மனிதரை பற்றி, நீங்கள் சாப்பிட்ட ஒரு சிறந்த உணவை பற்றி, நீங்கள் கேட்ட ஒரு இசை நிகழ்ச்சியை பற்றி, ஏன் இவனை பற்றி, நம்மை பற்றி, ஏன் உங்களை பற்றி எழுதுவதற்கு இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது. நான் இன்னொன்றும் சொல்கிறேன், கொண்டாடுவது பெரிதல்ல, அவைகளை பதிவு செய்வது மிக முக்கியமானது. வரலாறு முக்கியம் அமைச்சர்களே, வரலாறு முக்கியம். நாம் ஆவணப்படுத்துகிற போது வரலாறு பதிவது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கான செய்தியை உருவாக்கி தந்துவிட்டு போகிறோம். எனவே நீங்கள் எங்களை கொண்டாடினீர்கள், நாங்கள் உங்களை கொண்டாடினோம். நாம் எல்லோருமாக சேர்ந்து இயற்கையை, பிற மனிதர்களை, பிற உயிர்களை கொண்டாடுவோம். பேசுகிற போது யாரோ சொன்னார்கள், அந்த தெருவில் கிடந்த ஒரு பூனைக்குட்டியை வீட்டுக்கு கூட்டி வந்து அதற்கு வைத்தியம் பார்த்து, அந்த புத்தகத்தில் தான் படித்தேன். லிடியா, சென்னையில் நான் வாழ்கிற வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்கிறது. அந்த கொய்யா மரத்தின் பழங்களை நான் சாப்பிடுவதே இல்லை. ஏனென்றால் இரவில் அந்த மரத்திற்கு என்று வரும் வௌவால்களும், பகலில் அந்த மரத்திற்கு என்று வரும் அணில்களும், அணில்கள் உண்ட உணவை மிச்சம் எடுத்து சாப்பிடுகிற மைனாக்களுக்கும் சிறு குருவிகளுக்கும் தான் அந்த கொய்யா மரம் சொந்தமானது. ஏனென்றால் என்னால் காசு கொடுத்து கொய்யாப்பழம் வாங்க முடியும், அவைகளால் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆமாம், நாம் பணத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம், அவர்கள் இயற்கையால் இயந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். என் போரூர் வீட்டில், அது என் வீடு கூட அல்ல, நான் குடியிருக்கிற ஒரு வாடகை வீடு, அந்த வீட்டின் கொய்யா மரம் எப்படி எனக்கு சொந்தம் இல்லையோ, எப்படி பிற உயிர்களுக்கு சொந்தமானதோ, அதுபோல் இந்த உலகம் நமக்கானது மட்டுமில்லை, அனைவருக்குமானது. அனைவருக்குமான இந்த உலகத்தை கொண்டாடுங்கள், எழுதுங்கள். இது போன்ற புத்தகங்களை நீங்கள் யார் எழுதினாலும் அதை வெளியிடவும் பேசவும் எங்களையே நீங்கள் திரும்ப அழைக்க வேண்டும் என்றும், வெளியிடுவதற்கு முன்பு அந்த புத்தகத்தை அனுப்பினால் அதை வாசித்து விட்டு அது தகுதியுடையதாக இருந்தால் நாங்களும் வருவோம் என்றும் சொல்லி, மீண்டும் நீ தம்பி சொன்னது போல இது முதல் தொகுதி தான். மனித மனங்களை கொண்டாடும் சதீஷின் 2வது தொகுதியை இந்த கட்டிடங்கள் கூட இல்லாத இன்னும் காடான மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தில்
மீண்டும் சந்திக்கலாம்.